இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா தலையில் ஒரு பிரச்சனை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி. அவர் என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ அவர் தானே வீட்டில் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, அவர் கீழே உழுக்காட்டி விட்டியா, இல்லை ஏதாவது ஷாக்னி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜயா ரோஹிணி எல்லாம் இவங்க பக்கம் திருப்புறது தான் பார்ப்பாங்க. ஆனால் நல்ல வேலை அந்த மனுஷனுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகலை. அவர் இப்போ கரெக்டான நேரத்தில் மீனா கொண்டு காப்பாற்றிட்டாங்கிறதையும் சொல்லியாச்சு. மீனா தெளிவாக எதையும் மறைக்காமல் கொசு மருந்து அடித்தாங்க. கொசு மருந்து அடித்ததுக்கு பிறகு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. டாக்டரே என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் நல்லா இருக்கார், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை அனுப்பி விட்றலாம். ஆனால் அதே சமயத்தில் இவரை கொஞ்சம் லேட்டாக கொண்டா கூட பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு அந்த கொசு மருந்தை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அடித்தது மூச்சு திணறல் மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு அது ஒத்துக்கல அப்படிங்கிறத டாக்டரும் சொல்லியாச்சு. டாக்டரும் சொன்னதுனால இப்போ தெளிவாயாச்சு. இந்த சமயத்தில் இதை அவங்க பக்கம் மீனா பக்கம் திருப்பி விடுறதுக்கு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது நடக்க போகிறதில்ல. முத்துவுடைய அளவு கடந்த கோபத்தில் முத்துவுக்கும் ஸ்ருதிக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் பிரச்சனை எல்லாம் வரப்போகிறது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அந்த பொய் விஷயம், மனோஜ் மாட்டுறது, ரோஹிணி மாட்டுறது, இந்த சத்யா வச்சு வரப்போகிற பிரச்சனை, சிட்டி செல்வத்தை வச்சு வரப்போகிற பிரச்சனைங்கிறதெல்லாம் ஜாஸ்தியாக எல்லாமே இருந்தாலும் கூட அதெல்லாமே ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை கடந்து எப்படியோ போயிடுவாங்க. இப்போ ஒரு பொய்யை ரிவீல் ஆச்சு அப்படின்னா அந்த பொய்க்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் நமக்கு ஒரே ஒரு முக்கியமான கேள்வி இந்த கதையில் இப்போ என்ன வருது அப்படின்னா இதெல்லாம் குட்டி குட்டி பிரச்சனையாக கிராஸ் பண்ணி போகும்போது இந்த சீரியலுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னவா தெரியுமா நம்ம நினைக்கிறோம், மீனான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களா, அந்த மீனாங்கிற கேரக்டரை எவ்வளோ தூரம் அடிமையாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடிமையாக்கி வச்சுருக்காங்க. அந்த பவா செல்லதுரை அந்த பிக் பாஸ் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா சமைக்கிறமா, சூப்பர் மானி அப்படின்னு பாராட்டுறதே ஒரு சங்கிலியை போட்டு விடுற மாதிரி தான்ட்டு. அவர் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக அந்த பிக் பாஸில் பண்ணாட்டியும் கூட அந்த ஒரு விஷயம் நியாயமான ஒன்று. ரொம்ப நல்லா இருக்குன்னு திருப்பி பாராட்டி உட்கார வைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு தடவை சொல்லிட்டாங்க, என்ன இருந்தாலும் அவள் கடமையை அதை கரெக்டாக செஞ்சுட்டா பாரு, மீனா செஞ்சால் சூப்பராக இருக்கும், மீனாவோட மீன் குழம்பு மீனா சமைச்சா சூப்பராக இருக்கும், மீனா சமைச்சிருப்பா, அவள் வேலையை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துலேருந்து எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அந்த சமைக்கிறது அவங்களோட வேலையாகவே ஆகிடுச்சு. சரி, ஓகே, சமைக்கிறது அவங்க வேலையாக ஆகிடுச்சுன்னா துணி துவைக்கிறது, வீட்டை கழுவுறது, கூட்டுறது, பிறக்கிறத மற்றவங்களாம் பிரிச்சுக்கணும்ல. இப்போ நீங்கள் இந்த ஆண் தனியாக பெண் தனியாக இல்லை, எல்லாரும் பிரிச்சுக்க வேண்டியதான, கப்பலாக கூட பிரிச்சுங்க. இவங்க வயசானவங்க, விஜயாவையும் அண்ணாமலை எதுவும் செய்ய வேணாம், நம்ம 3 பேர் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், அந்த இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாரும் இருக்காங்கன்னா அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, துவைக்கிறதுக்கு ஆள் தேவை, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் தேவை. மீனா சமைச்சா ஒரு ஆள் பாத்திரம் கழுவணும். ஸ்ருதி உனக்கு எதையுமே பண்ண தெரியாது, ஆனால் நீ பாத்திரம் கழுவு. ரவி ஒரு நாள் சமைக்கட்டும், மாற்றி ஏன்னா ரவி சமைக்க தெரியும், அதை சமைக்கட்டும். மனோஜ் நீ போய் கடைக்கு போய் வாங்குற வேலையெல்லாம் பாரு, அது இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான வேலையை பாரு. ரோஹிணி நீ எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு பால் போட்டு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நீ துவைக்கிற வேலையெல்லாம் பாரு. முத்து நீ இந்த வேலையெல்லாம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலையை பிரித்து கொடுக்கணும்னா அதை யார் செய்யணும் அப்படின்னா அண்ணாமலை தான் செய்யணும். இல்லை அண்ணாமலை செய்ய மாட்டார், ஏன்னா விஜயா செய்ய போகிறதில்ல, விஜயாவுக்கு பார்ஷியாலிட்டி ஜாஸ்தி, இவங்களாம் செய்ய மாட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மீனா என்ன செஞ்சீங்க, மீனா டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் காஃபி போட்டுவாங்க, மீனா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பேசிடணும் மீனா. இப்போ இவங்க கணவர் தெரியாமல் ஒரு மசாலா தோசை எடுத்து சாப்பிட்டதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி மேனர்ஸ் இருக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, மூட இருக்கா, படிச்சுருந்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பேசி இவங்களை வீட்டோட திறந்தோன்னு பேசும்பொழுது மீனா இவங்களுக்கு எதுக்கு பணிவிட செய்யணும். இப்போ கடையில் இருக்காங்க, கடையில் இருக்கும் போது சட்னி ரெடி ஆகிடுச்சு, தோசை ஊற்றிடுவானா, வேணாம் எங்களுக்கு எதுவும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணணும்னு கூட சொல்லலை, அதாவது நான் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் மீனா, அதனால் எங்களுக்கு செய்ய வேணான்னு கூட சொல்லலை. அந்த அளவுக்கு திமிராக நடந்துக்கிற ரோஹிணிக்கிட்ட ஏதோ இவங்களை அடிமை மாதிரி வேலைக்கார பொண்ணாட்டம் நடத்துகிறவங்கள்ட்ட இவங்க ஏன் எல்லாத்தையும் செய்யணும். உனக்கு வேணா நீ ஊற்றிக்கமா, உனக்கு வேணா நீ சாப்பாடு செஞ்சுக்கோ, உனக்கு வேணா நீ தோசை ஊற்றிக்கோ, இனிமேல் உனக்கு நான் செய்ய முடியாது, அவங்களுக்கு வேணா அவங்க பண்ணிங்க. மொத்தமாக குழம்பு வைக்கிறது வேணா நான் வச்சிட்டேன், வேலையை பார்க்குறேன், நான் வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டேன், தோசை வேணுமா நீ ஊற்றிக்கோ, ரைஸ் வேணுமா நீ வச்சுக்கோ, அதே மாதிரி இன்றைக்கி என்னால் சமைக்க முடியாது, இன்றைக்கி வேறு யாராவது சமைங்க அப்படிங்கிறத மீனா சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் அடிமையாக அந்த வீட்டில் இருக்க வேண்டியதான். மீனா கிளம்புன அப்புறம் தான் மீனாவோட அருமை தெரியும். மீனா தான் சாப்பாடு நல்லா சமைப்பாங்கன்னா மீனா சமைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, மீனாவோட நல்ல மனசுக்காக மீனா அந்த வீட்டோட மருவாங்கிற உரிமையில் இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மீனா வாயை திறந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே விஷயத்தில் நம்ம ஒரு 15 தடவை பேசியிருப்போம், ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கல. இந்த தடவை இந்த அளவுக்கு ஓவராக ரோஹிணி பேசின அப்புறமாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு சூடு சுரணையோடு கொஞ்சம் நடந்துப்பாங்க மீனா, நடந்துக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.